ஹலோ மக்களே, இன்றைக்கி ப்ரீவியஸ் கொஸ்டினில் டிசம்பர் 2025 பார்க்கலாம். யூனிட் வைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நம்ம இது வரைக்கும் ஃபெமிலியர் ஆகாத கான்செப்ட்லாம் இதில் இருக்குது. உபனிஷத் ட்ரெடிஷன் படி சாத், சித் அண்ட் ஆனந்த் இதுக்கு வந்து சீக்வென்ஷியலாக மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. சீக்வென்ஷியலாக கரெக்ட் வைஸ் அப்படின்னு. இப்போ ஆனந்தம் அப்படின்னால என்ன அப்படின்னா ஹாப்பினஸ்ன்னு வரும், ப்ளிஸ்ன்னு வரும். இப்போது இதுக்கு ப்ளிஸ்ஸுக்கும் ஹாப்பினஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ப்ளிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னர் ஸ்டேட் ஆஃப் பீஸ். இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக எதுவும் ஒரு ஸ்டிமுலஸ் தேவை கிடையாது. ஸோ அப்படின்றப்போ ப்ளிஸ் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவலாகவும் கனெக்ட் ஆகிற கான்செப்ட். ஸோ அதனால் இதுக்கோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ் அண்ட் ப்ளிஸ். யூஸ்வலாக ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து நம்ம எதுக்குமே வந்து ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அதை வந்து ப்ளிஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்மளோட இமோஷனாக இருக்கும். பட் ப்ளிஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்னர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதனால் இதுக்கு வந்து இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா as per ஆயுர்வேதா which of the following are considered to be தோஷான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு தோஷா அப்படின்னா என்னன்னா அண்டர்லையிங் எனர்ஜி பேட்டர்ன். ஓகேவா? தோஷா அப்படிங்கிறது அண்டர்லையிங் எனர்ஜி பேட்டர்ன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா வாதம், பித்தம், கபம். நான் சொல்லும் போதே உங்களுக்கு எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இப்போ நம்ம ஆயுர்வேதா அந்த சாத்விக் மூமெண்ட் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து பாடி டைப் சொல்லியிருப்பாங்க, வாதம், பித்தம், கபம் அப்படின்னு. இப்போது அதை ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பாடி டைப் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அண்டர்லையிங் எனர்ஜி பேட்டர்ன் வந்து எது டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் அந்த பாடி டைப் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ வாதம் அப்படிங்கிறது வந்து எதோட கனெக்ட் ஆகியிருக்கும் அப்படின்னா மூமெண்ட்டோட கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ வந்து நல்ல மூமெண்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பாடி வந்து லீன் பாடி டைப்பாக இருக்கும். அந்த மாதிரி. இப்போது பித்தா அப்படிங்கிறது வந்து எதுக்குன்னா டைஜஷனுக்கு வரும். அதே இது கபம் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் வந்து எது அந்த பர்சனுக்கு வந்து டாமினண்ட்டாக இருக்கோ அந்த பாடி டைப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஸோ தோஷா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அண்டர்லையிங் எனர்ஜி பேட்டர்ன். இதில் வந்து என்னென்ன வருதுன்னா வாதம், பித்தம், கபம் இது மூணில் எது வந்து டாமினண்ட்டாக இருக்கோ அந்த பர்சனோட பாடி டைப்பை வந்து நம்ம அதுன்னு சொல்லி சொல்லிடுறோம். இப்போ இந்த மூணையும் கலெக்டிவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரக்ரித்தின்னு சொல்லுவாங்க. பிரக்ரித்தி. ஓகேவா? இப்போ ராசா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேஸ்ட். இதோட மீனிங் வந்து டேஸ்ட். நம்ம ஸ்வீட்ஸ் ஆர் சால்ட் அந்த மாதிரி வரும் இல்லையா அது. வைராகியா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டிட்டாச்மெண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் பி, சி அண்ட் இ. எங்கே இருக்குது? ஏ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், சாரி ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி. ஸ்ட்ரக்சரலிசமோட ஃபவுண்டர் யார்? எட்வர்ட் டிச்னர். ஃபங்க்ஷனலிசம் வந்து யார் அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ். பிஹேவியரிசம் ஜான் பி வாட்சன். ஹியூமனிசம் யார்? கார்ல் ராஜர். இப்போ ஸ்ட்ரக்சரலிசம் யார் அப்படின்னா எட்வர்ட் டிச்னர். ஏக்கு வந்து 3 வரும் அப்படின்றப்பே இதுவும் எலிமினேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிறது எப்படி பார்த்தோம்னா பிக்கு வந்து 1. அப்போ ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் which of the following doctrine asserts that the individual person is neither part of no different from nor a modification of supreme consciousness. ஒரு ஆஸ்பெக்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் சுப்ரீம் கான்ஷியஸ்க்கும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பெக்டில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆயுர்வேதனால் நமக்கு என்னென்னு தெரியும், மெடிசின். ஸோ அப்போ இது கண்டிப்பாக வராது. ஜைனிசம் அப்படிங்கிறது வந்து எதை ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நான் வைலன்ஸை தான் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்களே தவிர இது வந்து ஒரு ரிலீஜியஸ்னாலும் நான் வைலன்ஸை ப்ரொமோட் பண்ண தவிர வேறு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. புத்திசம் வந்து என்ன அப்படின்னா எண்ட் ஆஃப் சஃபரிங். கரெக்டாக? அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அத்வைதா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து நமக்கு டக்குன்னு பார்க்குறப்ப நியூவாக டேர்ம் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் பேசிக்காக நம்ம தமிழில் சொல்கிறதுலாம் கொஞ்சம் இங்கே மாடிஃபை பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ ஜீவா அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஜீவன். உங்களுக்கு தெரில எப்படின்னு எனக்கு. பட் ஜீவா அப்படின்னா ஜீவன் அப்படின்னு. அப்போ ஜீவன் அப்படின்னாலே லிவிங் பீயிங். கரெக்டாக? அப்போ இதை வச்சு நம்ம அதை ஆன்சர் போட்டுடலாம். ஏ வந்து 4 வரணும். இது வராது. அப்போ இதுதான் ஆன்சர். ஆனால் நெக்ஸ்ட்டு நம்ம மித்ததான் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கர்த்தா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஏஜென்ட் கேப்பபிள் ஆஃப் ஃப்ரீலி சூஸிங் அ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஜியாத்தா அப்படிங்கிறது நோயர். போக்தா அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ளஷர் அண்ட் பெயின். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா மெடிடேஷன் அஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கேன் பி அச்சீவ்டு பை த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப். ஸோ இதில் வந்து இப்போ நான் உங்கள் கேட்டிருக்கு வந்து 8 limbs ஆஃப் யோகா தானே கேட்டிருக்காங்க.
இப்போது மெடிடேஷன் அஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இதுக்கு நம்ம 8 limbs ஆஃப் யோகாவில் வந்து என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யமா நியமா ஆசனா பிராணயாமா அப்புறம் பிரத்யாஹரா தாரண தியான சமாதி. இங்கே வரும். இப்போது சின்ன சின்ன என்னென்னு பார்க்கலாம். யமாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எத்திக்கல் கன்ஸ்ட்ரெயின். எதெல்லாம் வந்து பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிறது. எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வாட் நாட் டு டூ, எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எத்திக்கல் ரெஸ்ட்ரைன்ஸ். அதே இது நியாமாஸ் அப்படி நியாயம், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நியாயம். அப்போ நியாயமாக தான் பண்ணணும். அப்போ அது வந்து என்னென்னா வாட் டு டூ, என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. ஆசனா அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல, நம்மளுடைய போஸ்டர், பாடி போஸ்டர், அதுதான் வந்து ஆசனா. பிராணயாமா அப்படிங்கிறது வந்து என்னென்னா ப்ரீத் கண்ட்ரோல். ஓகேவா. பிரத்யாகரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து வித்ட்ராயல் ஆஃப் சென்சஸ், வெளியிலேருந்து எல்லாத்தையும் துறந்து வர்றதுன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பிரத்யாகரா. தாரணா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆன் ஒன் ஆப்ஜெக்ட், அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையுமே ஒன்றுக்குள்ளே கொண்டு வர்றது. ஸோ அந்த டைமில் தான் நம்ம வந்து என்னென்னா மெடிடேஷன், அந்த இதுக்கு நம்மளால் வர முடியும். அதுக்கப்புறம் தான் சமாதி அப்படிங்கிறது வந்து என்னென்னா செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அப்சார்ப்ஷன், அந்த ஸ்டேட்டுக்கே நம்மளால் போக முடியும்னு சொல்கிறாங்க. இது சும்மா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு அப்படி கூட கேட்டிருக்காங்க சில டைம். இது ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுத்து இது என்ன அப்படின்னு, அதுக்காக சொன்னேன். ஸோ இதில் எது நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தாரண தியான சமாதி. ஸோ ஏ, சி அண்ட் இ தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் யூனிட் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா விச் கோரிலேஷன் ப்ரொவைட்ஸ் அ மெஷர் ஆஃப் தி ரிலேஷன் பிட்வீன் அ கண்டினியூஸ் வேரியபிள் அண்ட் 2 கேட்டகரிக்கல் ஆர் டைகட்டமஸ் வேரியபிள்னு கேட்டிருக்காங்க. அதாச்சும் ஒரு கண்டினியூஸ் வேரியபிளுக்கும் ஒரு வந்து டைகாட்டமஸ் அல்லது 2 கேட்டகரி. ஓகேவா. எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னு. இப்போது ஒரு ஒரு கண்டினியூஸ் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஃபிக்ஸடாக பாயிண்ட்ஸ் அப்படின்றது கிடையாது. இப்போ என்னோடய ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம், என்னோடய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகலாம், ஹேர் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக சேஞ்சிங்காக இருக்கும்ல, ஸ்டாட்டிக்காக இல்லாமல் டைனமிக்காக இருக்கிறது வந்து கண்டினியூஸ் வேரியபிள். அதே இது டைகாட்டமஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒன்றில் டைகாட்டமஸ் பொறுத்த வரைக்கும் 2 தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணப்பட்டிருக்க ஒரு விஷயம். இப்போ வந்துட்டு ஜெண்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல் ஃபீமேல் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் டைகாட்டமஸ்னு சொல்லலாம் அல்லது கேட்டகரின்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ டைகாட்டமஸ்ன்றப்போ அதில் ஹோல்சமாக 2ன்னு வந்துடும். கேட்டகரி அப்படிங்கிறப்ப மேல் ஃபீமேல் 2 கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப்பை வந்து எந்த டைப் ஆஃப் கோரிலேஷன் வந்து மெஷர் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இல்லை ப்ராடக்ட் மொமெண்ட் கோரிலேஷன் அப்படின்னாலே நமக்கு என்னென்னு தெரியும், பியர்சனோடது. பியர்சனுடைய ப்ராடக்ட் மொமெண்ட் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட். இது வந்து கோரிலேஷன் மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்ம லீனியாரிட்டி பார்ப்போம் இல்லையா, அதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணும். இது பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன், நல் கோரிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதாவது டைப்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறதுக்கு தான் அது ஹெல்ப் பண்ணும். இப்போ பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்னொரு வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகணும். அதே இது ஒரு வேரியபிள் வந்து டிக்ரீஸ் ஆகிறப்போ இன்னொரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆகணும். அந்த டேரக்ஷன் சொல்லும் இல்லையா, அதுதான். இப்போது இதில் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ரெண்டுக்குமே வந்து பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் அப்படின்றப்ப என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ரீஸ் ஆகணும். இப்போ நல் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா இந்த வேரியபிளுக்கும் இந்த வேரியபிளுக்கும் எந்த விதமான கனெக்ஷனுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து நல் கோரிலேஷன். அடுத்து இப்போ பார்ஷியல் கோரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா தேர்டு வேரியபிளோட எஃபெக்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 2 வேரியபிளுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் வந்து பார்ஷியல் கோரிலேஷன். இப்போ இதில் வந்து என்ன தேர்டு ஒரு தேர்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து நமக்கு தேவையில்லாது. நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறேன் அப்படின்னா ஸ்டடி ஹார்ஸையும் என்னோடய ஸ்கோரையும் வந்து நான் மெஷர் பண்ணணும். அதுக்கு வந்து ஐக்யூவும் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணணும். பட் ஆனால் எனக்கு அது இல்லாமல் ஸ்டடி ஹார்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து என்னோடய ஸ்கோரை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த வேரியபிள் வந்து நான் கண்ட்ரோலும் பண்ணணும், அந்த தேர்ட் வேரியபிளை. ஸோ அப்படி நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து பார்ஷியல் கோரிலேஷன். ஓகேவா. பாயிண்ட் பை சீரியல் கோரிலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு கண்டினியூஸ் வேரியபிள் இருக்கும் ப்ளஸ் ஒரு நேச்சுரல் டைகாட்டமி இருக்கும். இதோட ரிலேஷன்ஷிப் வந்து
நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பாயிண்ட் பைசீரியல் கோரிலேஷன். அதே இது ஃபை கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இது கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கும், ஹைட் ஆர் வெயிட் இல்லைன்னா லென்த், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். ப்ளஸ் நேச்சுரல் டைகாட்டமின்றக்கிறப்போ ஹைட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல், வெயிட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு வரும். ஃபை கோஎஃபிஷியன்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து டைகாட்டமி தான். ஓகேவா? இப்போ ரெண்டுமே டைகாட்டமி அப்படிங்கிறப்ப என்னென்னா ரெண்டுமே வந்து நேச்சுரல் ஸ்ப்ளிட்டாக இருக்கணும். இப்போ எப்படின்னா இப்போ டைகாட்டமிலே ரெண்டு இருக்குது, நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல்னு ரெண்டு இருக்கும். நேச்சுரல் அப்படிங்கிறப்ப எக்ஸிஸ்டென்ஷியலாகவே அது வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கப்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கேட்டகரியை வந்து நம்ம இப்போ இன்டெலிஜென்ஸை வந்து ஹை இன்டெலிஜென்ஸ், லோ ஐக்யூ அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா, நம்ம பிரித்தா அது ஆர்டிஃபிஷியல். அதே இது நேச்சுரலாகவே எக்ஸிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நேச்சுரல் டைகாட்டமி. இப்போ ஃபை கோஎஃபிஷியன்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து நேச்சுரல் டைகாட்டமிஸாக இருக்கணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம் அப்படின்னா பாஸ் ஆர் ஃபெயில் ப்ளஸ் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு இருக்கிறது வந்து டைகாட்டமி. ஸோ இப்போ இது நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இதுக்கோட ஆன்சர் வந்து பாயிண்ட் பைசீரியல் கோரிலேஷன். இப்போது இதுலேயே நான் இதோட டைப்ஸையும் சொல்லிடுறேன், மேபி ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா. இப்போது பாயிண்ட் பைசீரியல்னால் ஒரு கண்டினியூஸ் ஒரு நேச்சுரல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேச்சுரல் டைகாட்டமிஸ். அதே இது வெறும் பைசீரியல் அப்படின்னா என்ன, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது பாயிண்ட் பைசீரியல் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் வேரியபிள் ப்ளஸ் நேச்சுரல் டைகாட்டமி. அதே இது வெறும் பைசீரியல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் டைகாட்டமி. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளாம் பிரிக்கிறது ஹை லோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஃபை கோஎஃபிஷியன்ட், இது வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து நேச்சுரல் டைகாட்டமி, ரெண்டுமே வந்து நேச்சுரலாகவே எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய ரெண்டு கேட்டகிரி. இன்னொன்று இதில் ஃபோர்த் டைப் வரும், டெட்ராகோரிக் அப்படின்னு. அது வந்து என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து ஆர்டிஃபிஷியலி டைகாட்டமஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இதோட டைப்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இதை அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ரிசர்ச் எத்திக்ஸில் எந்த எத்திக்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அதோட நேச்சர் ஆஃப் ஸ்டடி வந்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ அதில் நான் ஃபஸ்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களே அது எதுன்னு சொல்லுங்கள். டீப்ரீஃபிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதிலே ஃபஸ்ட்லேயே ஆன்சர் வந்துருச்சு. ஒரு ஸ்டடி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம எதுக்காக இந்த ஸ்டடி பண்ணோம் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து டீப்ரீஃபிங். அதே இது இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படிங்கிறது என்னென்னா முன்னாடியே ஒரு ரிசர்ச்சுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இதுக்காக தான் இந்த ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இன்ஃபார்ம்டு கன்சென்ட். அதே இதில் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் டிசப்ஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா டிசப்ஷன்றது தான் கான்செப்ட். இது வந்து என்ன அப்படின்னா நாங்கள் எதுக்கு இந்த ஸ்டடியை பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று மிஸ்லீட் பண்ணுவாங்க, இல்லை இது ஹைடே பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்டடிக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பண்ணணும். எல்லா ஸ்டடிக்கும் அப்படி பண்ணிடக்கூடாது. நம்ம அது வந்து இதுக்கு கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஹைட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் வந்து டிசப்ஷன். ஓகேவா? இது ஏன் மிஸ்லீட் அப்படின்னா இப்போது சில நேரம் வந்து நான் மெமரியை பற்றி படிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா நம்ம ஒரிஜினலாகவே எதுக்கு படிக்க ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரிஜினலான வேல்யூ கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். இது வந்து எந்த ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி கிடையாது, ஸ்டடிக்கு தேவைப்பட்டால் இதை பண்ணுறது. இப்போ ரைட் டு வித்ரா அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு ஸ்டடியில் வந்து இருக்கேன், பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கேன், பட் ஆனால் எனக்கு அதில் வந்து கண்டினியூ பண்ண பிடிக்கல அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து அதுலேருந்து வித்ரா பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ அதுதான் ரைட் டு வித்ரா. இதுக்கு ஆன்சர் டீப்ரீஃபிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெக்ரெஷன் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போது ரெக்ரெஷன் அப்படின்னா என்னென்னா ப்ரெடிக்ஷன். அது கோரிலேஷன்னா என்னென்னா ரிலேஷன்ஷிப். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது
நான் வந்து டெய்லி ஒரு 8 ஹவர்ஸ் வந்து படிக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்கோர் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நானாக ப்ரெடிக்ட் பண்ணுறது சப்ஜெக்டிவ் ஃபீலிங். அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக சொல்கிறது தான் ரெக்ரெஷன். ஓகேவா? இப்போ எக்ஸை வச்சு ஒய் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ரெக்ரெஷன். இப்போ மல்டிபிள் ஜென்ரலாக வந்துட்டு சிம்பிள் ரெக்ரெஷனில் ஒரு டிபெண்ட் வேரியபிள் ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும். ஓகேவா? இதே இந்த மல்டிபிள் ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டிபெண்ட் வேரியபிள் இருக்கும், 2 or more இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அதை சொல்லலாம். ப்ரெடிக்ஷன் ஆஃப் டிபெண்ட் வேரியபிள் as a result of 2 or more வேரியபிள்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எக்ஸை வச்சு ஒய்யை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். இப்போது இதோட ஃபார்மில் வந்து என்னென்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ். ஓகேவா? இப்போ இல்லை ஒய் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ப்ரெடிக்டட். என்ன அப்படின்னா இது வந்து இவ்வளவு தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஒய் அண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ப்ரெடிக்டார். இதுதான் வந்து எனக்கு தெரியும். இதன் மூலமாக என்னால் இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறனால இது வந்து ப்ரெடிக்டார் வேரியபிள். இதில் ஏ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்டர்செப்ட். வேல்யூ ஆஃப் ஒய் when x is equal to 0. அடுத்து b அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இது இந்தளவுக்கு டீப்பாக படிக்க தேவையில்லை. ஸோ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார்முலா டு ப்ரெடிக்ட் ஒய் வேரியபிள் யூஸ்டு பை எக்ஸ் வேரியபிள் அப்படின்ற மாதிரி, பேஸ்ட் ஆன் எக்ஸ் வேரியபிள் அப்படின்ற மாதிரி. இப்போ ரெக்ரெஷன் லைன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் டிஃபைனிங் இல்லையே கொடுத்துட்டாங்க லைன்னா லைன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ரிலேஷன்ஷிப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் பை ஸ்கொயரிங் டீவியேஷன்ஸ். ஸோ இப்போ இதன்படி ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ரெக்ரெஷனுக்கு வந்து ஃபாலிங் ஆஃப் டிபெண்ட் வேரியபிள் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்டடி ஹார்ஸ் வந்து கூட இல்லை அப்படின்னு ஐ மீன் அதிகமாக படிக்கலை, என்னோடய ஸ்டடி ஹார்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குன்னா என்னோடய மார்க்கும் கம்மியாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். இப்போ ஏக்கு வந்து 3 வரணும், சாரி பிக்கு வந்து 3 வரணும் அப்படின்னா இந்த ரெண்டும் எலிமினேட் பண்ணிடலாம் நம்ம. ஏக்கு வந்து 4 வருது அப்படின்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சைக்கலாஜிக்கல் டெஸ்டிங். அடுத்த யூனிட் வந்து சைக்கலாஜிக்கல் டெஸ்டிங். இப்போது இதில் தீமெட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் வந்து ஹென்ரி முரே ஆஃப் நீட்ஸ் இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் which of the following. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து which of the following is defined by the number of people who get a particular item correct. ஸோ இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நான் ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஐட்டம் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் எந்த அளவுக்கு வந்து ஈஸியாகவோ கஷ்டமாகவோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ஐட்டம் டிஃபிகல்ட்டி. ஓகேவா? ஈஸி டு ஹார்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஐட்டம் டிஃபிகல்ட்டி. இப்போ வேலிடிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் ஹாப்பினஸை மெஷர் பண்ண போகிறேன் அப்படின்றது என்னோடய நோக்கமாக இருக்குது அப்படின்றப்ப இந்த கொஸ்டின் வந்து அது ரிலேட்டடாக அந்த ஹாப்பினஸை மெஷர் பண்ணுற மாதிரி தான் இருக்கா அப்படின்னு வாட் இட் இன்டென்ஸ் டு மெஷர் அது வந்து கரெக்டாக பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது ஐட்டம் வேலிடிட்டி. அதே இது க்ரைட்டீரியா அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா இப்போது இன்ட்ரோவர்ட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டு ஆம்பிவர்ட்டுன்னு இருக்குது. நான் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறேன். அது வந்து ஒவ்வொரு க்ரைட்டீரியாலையும் போடுறப்போ அந்த க்ரைட்டீரியா இதை தான் வந்து மென்ஷன் பண்ணுதான். இது ஐட்டம் பொறுத்த வரைக்கும் ஈச் கொஸ்டின். ஓகேவா? இது வந்து ஈச் க்ரைட்டீரியா ஒவ்வொரு கேட்டகரியும் பார்க்குறது வந்து க்ரைட்டீரியன் வேலிடிட்டி. ஐட்டம் ரிலையபிலிட்டி அப்படின்னா என்னென்னா நான் திரும்ப ஒரு டெஸ்ட்டை இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி ஒரு வேல்யூ எடுக்கிறேன். அதுவே வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் பண்ணுறப்பையும் சேம் அதே ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அதுதான் ரிலையபிலிட்டி. திருப்பி நான் டெஸ்ட் பண்ணாலுமே சேம் ரிசல்ட் கொடுக்கறது தான் வந்து ரிலையபிலிட்டி. ஓகே, அப்போ இதை வச்சு நமக்கு ஆன்சர் என்னன்னு தெரியும் ஐட்டம் டிஃபிகல்ட்டி. பட் ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா ஐட்டம் டிஃபிகல்ட்டி வந்து இப்போ ஹையாக இருக்குது அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே இது ஐட்டம் டிஃபிகல்ட்டியோட ரேஞ்சு வந்து லோவாக இருக்குது அப்படின்னா கொஸ்டின் வந்து ஹார்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டுன்னு வரும். ஆனால் பட் நம்ம வந்து அது நல்ல மதிப்புன்ற மாதிரி தானே. இப்போது மார்க் வந்து 100 எடுத்தால் தான் குட், ஆனால் ரேங்க் வந்து 1 எடுத்தால் தான் ஃபஸ்ட் எடுத்தால் தான் வந்து குட் அப்படின்னு வருது அந்த மாதிரி. ஸோ ஐட்டம் டிஃபிகல்ட்டியோட ரேஞ்ச் வந்து ஹையாக இருந்தால் கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்குன்னு அர்த்தம், லோவாக இருந்தால் கொஸ்டின் வந்து ஹார்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு வந்து வேல்யூ கூட இருக்குது. இப்போது லோவுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா
0.02 இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா லோவாக இருக்கா, அப்போ கொஸ்டின் வந்து ஹார்டாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து 0.26 to 0.75னா மீடியம் லெவலில் இருக்குன்னு அர்த்தம். தேர்டு வந்து என்னென்னா 0.76 அண்ட் அபோவ் அப்படின்னா கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஐட்டம் டிஃபிகல்ட்டி நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ வேல்யூ பொறுத்து. இப்போ லோவாக இருக்குது அப்படின்னா கொஸ்டின் ஹார்டாக இருக்குது, அது ஹையாக இருக்குன்னா கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்களா. ஓகே, இதில் வந்து லூரியா நெப்ராஸ்கானாலே நியூரோசைக்காலஜிக்கல் பேட்ரி தான். ஓகேவா, இப்போ ஏக்கு வந்து 3 வந்திருக்கு, அப்போ பி. அப்புறம் மேயர்ஸ் பிரிக் டைப் இண்டிகேட்டர் எதுக்கு வரும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் பிஸ்னஸ் செட்டிங். அடுத்து வந்து சிக்கு வந்து மேயர்ஸ் வந்து நான் வெர்பல், வேர்ட் அசோசியேஷன் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ அப்போ இதன்படி பார்த்தா ஏக்கு வந்து 3 வருது, அதை வச்சு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் பிஹேவியர் 4th யூனிட்டா. ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்பைனல் நர்வ்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சீக்வன்ஸ் வைஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்னா cervical, அதுக்கப்புறம் என்னென்னா thoracic, lumbar, sacral and coccygeal. ஓகேவா, இப்போது cervical வந்து எவ்வளோ இருக்குன்னா 8, thoracic-னா 12, 5, 5, 1. ஸோ இதுதான். அப்போ cervical எங்கே இருக்குது, டி. அப்போ இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிடணும். cervicalக்கு அப்புறம் என்ன வேணும், thoracic வேணும், அப்போ டிக்கு அப்புறம் ஏ வேணும், அப்போ டி தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் அதோட என்னென்ன செக்ரேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து லோக்கஸ், இது வந்து ஆக்சுவலி சிஓ வந்திருக்கு, பட் ஆனால் இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுவோம்னா சுருலிஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா, ப்ரொனன்சியேஷன்லாம் பார்த்தேன். இப்போ இது லோக்கஸ், இது வந்து என்ன அப்படின்னா நார் எஃபினெஃப்ரின் செக்ரேட் பண்ணும். இது வந்து எங்கே இருக்குன்னா பிரெயின் ஸ்டெம்மில் இருக்கும். ஓகேவா, இது வந்து பிரெயின் ஸ்டெம்மில் இருக்கும். அண்ட் ராஃபைனுக்ளே வந்து எதை செக்ரேட் பண்ணும் அப்படின்னா செரட்டோனின். ராஃபைனுக்ளேயும் வந்து பிரெயின் ஸ்டெம்மில் தான் இருக்கும், அது வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் செரட்டோனின். இது வந்து செரட்டோனின் எதை ரெகுலேட் பண்ணும், மூட், ஸ்லீப் அண்ட் அப்பிடைட். ஓகேவா, அதே இது நாரெஃபினெஃப்ரின் எதுக்குன்னா அட்டென்ஷன், அரௌசல், அந்த மாதிரி வர்றதுக்கு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் வந்து நாரெஃபினெஃப்ரின். செரட்டோனின் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மூட், ஸ்லீப் அண்ட் அப்பிடைட். ஓகேவா, அடுத்து சப்ஸ்டான்ஷியா நைக்ரா வந்து என்ன அப்படின்னா டோப்பமைன் என்ன ஹாப்பி ஹார்மோன். ஸோ இது வந்து ஹாப்பி ஹார்மோன். அண்ட் பேசல் ஃபோர்பிரைன் வந்து என்னென்னா அசிட்டில் கொலைன். இது வந்து எதுக்கு உதவும் அப்படின்னா லேர்னிங், மெமரி. ஓகே, அப்போது இதுக்கு ஆன்சர் ஏக்கு வந்து 4 வருதா, அப்போ இது ரெண்டும் இது 3ஐயுமே கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இது மாதிரி ஆக்சுவலி ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலும் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம கிராக் பண்ணிடலாம். ஸோ அங்கங்கே ஏதாவது தெரியறது பூரா ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கொஸ்டின் வந்து என்னென்னா ஆக்டிவேஷன் ஆஃப் ஹைப்போதலாமிக் பிட்யூட்ரி அட்ரினல் ஆக்சிஸ் ரிசல்ட்ஸ் இன் த செக்ரீஷன் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஹெச்பி ஆக்சிஸ் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணும் அப்படின்னா கார்டிசால். ஓகேவா, இப்போது இது வந்து எதை மேஜராக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி வேரியஸ் பாடி ப்ராசஸை வந்து ரெகுலேட் பண்ணும், லைக் டைஜஷன், இம்யூன் சிஸ்டம், அந்த மாதிரி. இப்போ கேட்டகாலமைன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அட்ரினல் கிளாண்டில் இது செக்ரீட் ஆகிற ஹார்மோன். இதில் வந்து எஃபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரின் ரெண்டுமே வந்து கேட்டகாலமைன்ஸ் தான். ஓகேவா, இப்போ எஃபினெஃப்ரின் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பாடியோட ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ். அதே நார் எஃபினெஃப்ரின் தான் வந்து ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ். எஃபினெஃப்ரின் வந்து என்ன அப்படின்னா ரெஸ்ட், அந்த மோடுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ பெப்சின் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ப்ரோட்டீன்ஸை வந்து பெப்டைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து பெப்சின். ஓகேவா,
புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ கார்டிசால் அப்படிங்கிறது ஹெச்பி ஆக்சிஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறது மூலமாக செக்ரீட் ஆகிறது வந்து கார்டிசால். இது வந்து வேரியஸ் பாடி ப்ராசஸ், அதாவது ஸ்ட்ரெஸ்க்கு ரிலேட்டடாக வர்ற மாதிரி, இப்போது டைஜஷன், இம்யூன் சிஸ்டம், மூட் அண்ட் எமோஷன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து கார்டிசால். கேட்டகாலமைன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த அட்ரினலின், நார் அட்ரினலின் ரெண்டையும் சேர்த்து தான் கேட்டகாலமைன்ஸ்னு சொல்லுவோம். நார் அட்ரினலின் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனில் ஃப்ளைட் ஆர் ஃபைட் அந்த இதுக்கு பண்ணுறது. அதே இது எஃபினெஃப்ரின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி. பெப்சின் வந்து என்ன பண்ணும்? ப்ரோட்டீனை வந்து ஸ்மாலர் பெப்டைட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒவ்வொரு மோட்டார் ஏரியா அண்ட் அதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி லைட்டாக பார்த்துக்கோங்க. நான் பிரெயினோட பிக்சர் வந்து அந்த சீட் ஷீட் வந்து இன்ஸ்டாலையும் கொடுத்துருப்பேன், பிரிண்ட்ரெஸ்ட்லேயும் கொடுத்துருப்பேன். ஃப்ரீயாக இருக்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக எந்தெந்த ஏரியாவில் எது இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இப்போ ப்ரீ சென்ட்ரல் கைரஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா கார்டிக்கல் மோட்டார் ஏரியா. அண்ட் பேசல் கேங்லியா வந்து எங்கே இருக்கும்? சப்கார்டிக்கல் மோட்டார் ஏரியா. போஸ்ட் சென்ட்ரல் கைரஸ் வந்து எங்கே இருக்கும்னா சொமேட்டோ சென்சரி ஏரியா. செரிபெல்லம் வந்து என்னென்னா மோட்டார் ஃபங்க்ஷன். செரிபெல்லம்னாலே நமக்கு தெரியுமில்ல மோட்டார் ஃபங்க்ஷன். ஸோ அதை வச்சே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் ரெண்டு ஆப்ஷன் வருது. ஸோ ஏக்கு வந்து 3 வர்ற மாதிரி, அப்போ டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து வந்து மேஜர் நியூரல் பாத்வே தட் கனெக்ட்ஸ் ப்ரோக்கஸ் ஏரியாவும் வெர்னிக்ஸ் ஏரியாவும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நியூரல் பாத்வேயோட நேம் கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா ஆர்குலேட் வெசிகுலஸ். இதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ ஆன்டீரியர் கம்யூஷர் வந்து என்ன அப்படின்னு இது வந்து எதை கனெக்ட் பண்ணணும்னா ரெண்டு செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸையும் கனெக்ட் பண்ணுறது வந்து ஆன்டீரியர் கம்யூஷர். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மாசா இன்டர்மீடியா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இன்டர்தலாமிக் அதர்ஷன். இது வந்து எந்த ரெண்டை கனெக்ட் பண்ணும் அப்படின்னா தேர்ட் வென்ட்ரிக்கிள் ஆஃப் பிரெயினை வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து போஸ்டீரியர் கம்யூஷர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது ஜென்ரலாக ஒரு வந்து ஒயிட் மேட்டர் ஃபைபர் தான். எங்கே இருக்கும் அப்படின்னா அப்பர் எண்ட் ஆஃப் செரிப்ரல் அக்விடக்ட். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் ஏரியாஸ் இந்த மாதிரி மேஜராக இருக்கிறது தான் கேட்பாங்க. ஸோ ப்ரோக்கஸ் ஏரியா, வெர்னிக்ஸ் ஏரியா அப்படின்னா ஆர்குலேட் பாசிகுலஸ். அதே இது செரிப்ரல் அப்படின்னா கமிஷர், சி ஞாபகம் வச்சுக்கோங்க. செரிப்ரல் ஹெமிஸ்பியர் சின்னா கமிஷர்னா இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?